ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே சாப்பிட வந்திருக்கோனாக்கா, கோண்டூர் பாக்கன்குன்றத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து ஸ்ரீ முனியாண்டி விலாஸ், மதுரை முனியாண்டி விலாஸ். நம்ம காலையிலேயே வந்து ஒரு பலவை வந்து லோடு இறக்கிட்டு இன்றைக்கி இங்கே சாப்பிட வந்திருக்கோம். கல் வேறு பயங்கர சூடாக இருக்குது. பரோட்டா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, பரோட்டாவும் வந்துடுச்சு. பரோட்டா வந்து தோசை பிக்கிற மாதிரி பிக்கக்கூடாது, பிச்சு தள்ளணும்னு நான் வந்து இந்த மாதிரி பிச்சுக்கிட்டு இருக்கேன். செம்மையான பசியில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. சால்னா பார்க்கும்போதே பயங்கரமா டெம்ப்ட் ஆவுது. சும்மா டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்க போதுன்னு நெனைக்கிறேன். ம். ஏற்கனவே இந்த கடையில நான் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். ஆம்லேட்டும் நல்ல சூடா இருக்கு. பார்க்கவே வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் வந்து ஆவரேஜா தான் இருக்கு பரோட்டா. ஆனா ஆம்லேட் வந்து வேற லெவல் டேஸ்ட் இருக்கு. ஏன்னா ஒரு சில கடையில வந்து ஆம்லேட் ஒழுங்காவே பாயில் பண்ண மாட்டாங்க. உள்ள வந்து அப்படியே வந்து ஒழுங்கா வேகாத மாரி இருக்கும். ஆனா வந்து பரோட்டா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவால்ல. டேஸ்ட் வைஸா. ஆனா பார்க்கும்போது பயங்கர டெம்ப்ட் ஆவுது. பயங்கரமா சும்மா சாப்பிட்டு வெளுத்து வாங்கணுன்ற மாரி தான் இருக்கு. இங்கத்தி சைடுல வந்து மதுரை முனியாண்டி விலாஸ்னாலே வந்து வேற லெவல்ல இருக்கும். சும்மா வந்து பரோட்டாலாம் வந்து சும்மா அப்படி இருக்கும். ஆனா இந்த கடை வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஆனா சால்னா நல்லா இருக்கு. பரோட்டா தான் ஒரு மாரி சூடா இல்லாததால அப்படி இருக்கா என்னான்னு தெரியல. ஓகே, ஃபைனலா வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு முக்கியமா அடுத்த ஃபைனல் பார்த்தோன்னா வந்து ஆஃப் ஆயில் தான். ஆஃப் ஆயில் வந்து சாப்பிட்றதே வந்து பெரிய சேலஞ்சு. லைட்டா ஒரு மிதமான சூட்ல வந்து அப்படியே சும்மா ரவுண்ட் பண்ணி அப்படியே சாப்பிடணும். பரோட்டாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஆஃப் ஆயில் சாப்பிட்றதே அது ஒரு தனி டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இத வந்து உடையாம வந்து நம்ம சாப்பிடணும். அதுதான் வந்து இது பயங்கரமான சேலஞ்சு. டேஸ்ட் வந்து சும்மா வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபைனல் டச்சுனாலே ஆஃப் ஆயில் தான்.